ஆதவன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இப்போது பார்க்க போகின்ற தலைப்பு என்பது சமையல் கூடம். அதாவது சமையல் கூடம் நமது வீட்டின் எந்த திசையில் அமைக்கலாம், எப்படி அமைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி ஒரு சிறிய பார்வை. அதாவது சமையல் அறையை வீட்டின் அக்னி மூலையில் அமைப்பது நலம். அக்னி மூலையில் சமையல் அறையை அமைக்க வாய்ப்பு இல்லாதவர்கள் வாயு மூலையில் அமைத்துக் கொள்ளலாம். மாடிப்படிகளுக்கு அடியில் சமையல் அறை அமைக்கக்கூடாது. சமையல் அறைக்கு நேர் எதிரிலோ மாடியிலோ குளியல் அறை, கழிப்பறை அமைக்கக்கூடாது. கழிவுநீர் குழாய்கள் சமையல் அறையின் கீழேயோ மாடியின் மேலேயோ செல்லக்கூடாது. சமையல் அறையின் அடுப்புக்கு நேராக சமையல் அறையின் கதவு மற்றும் பூஜை அறையின் கதவும் இருக்கக்கூடாது. சாமான்கள் வைக்கும் அறையை சமையல் அறையின் மேற்கிலோ தெற்கிலோ தனியாகவோ அமைக்கலாம். சமையல் அறையின் ஒரு பகுதியை சாமான்கள் வைக்கும் அறைக்காக பிரித்து வைக்கக்கூடாது. உணவருந்தும் அறையை சமையலறையை ஒட்டி வடக்கிலோ கிழக்கிலோ அமைத்தல் நலம். சமையல் அறையின் ஒரு பகுதியில் பிரித்தும் பயன்படுத்தலாம். சமையலறையின் வாயு பகுதியை இதற்காக பயன்படுத்தலாம். உணவருந்தும் அறைக்கு நேர் எதிரில் கழிப்பறை இருக்கக்கூடாது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். ஆகையால் இந்த சமையல் கூடம் அமைக்க நினைக்கும் நேயர்கள் இது போன்ற விதிமுறைகளை பின்பற்றி நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் நலமோடு வளமோடு வாழலாம் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள். உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்.